ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கிளாஸ் 11ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து ப்ரொஜெக்டைல். சரியா? ஸோ ப்ரொஜெக்டைல 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இருக்கு. ஒண்ணு ஆங்குலர், இன்னொன்னு ஹரிசாண்டல். ஸோ ஆங்குலர் அப்படின்னும்போது இந்த ஸ்டிமுலேஷன் பாருங்க அழகா இருக்கும். இது ஜாவலின் த்ரோலாம் பார்த்திருப்போம்ல. அது மாரி ஒரு ஆப்ஜெக்ட்ட த்ரோ பண்ணா எப்படி விழும், எங்க போய் விழும், அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் மாத்துறோம், அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா ரேஞ்ச். சரியா? ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கணும். ரேஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம். ரேஞ்ச் அப்படின்னும்போது என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து அந்த ஆப்ஜெக்ட்ட ரிலீஸ் பண்றோம்னு வச்சுக்கங்க. இப்ப பாருங்க. ரிலீஸ் பண்ண போறேன். ரிலீஸ் பண்ணா எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் இங்க போய் விழுந்திருக்கா? ஸோ இந்த இடம் பேர் தான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இங்க இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு, அதுதான் ரேஞ்ச். மேக்ஸிமம் ஹைட்னா இதுதான். நெக்ஸ்ட் இது போன பாத் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து என்னதுன்னா பாத் ஆஃப் த ட்ரெஜெக்டரி. சரியா? பாத் ஃபாலோட், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரெஜெக்டரின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்னென்ன டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஜெக்டரி ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். ட்ரெஜெக்டரி ட்ரெஜெக்டரி வந்து பாராபோலாவா இருக்கும். சரியா? பாராபோலா அதை ப்ரூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட், இது வரைக்கும் வரதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, டைம் ஆஃப் ஃபுல் ஃபிளைட், நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்ச். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் பார்க்க போறோம். சரியா? ஸோ இதை டெரைவ் பண்ணி பார்த்தலாமா? இப்ப இதை எரேஸ் இந்த ஆங்கிளை மாத்தி மாத்தி கூட நம்மளுக்கு செக் பண்ணலாம். நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப எந்த ஆங்கிள வச்சு போட்டா ப்ரொஜெக்டைல் அதிகமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். கெஸ் பண்ணலாம். இப்படி வச்சு போட்டா ரொம்ப தூரம் போகுமா? போகாது. பார்க்கலாமா? இப்ப நான் லான்ச் பண்றேன். ஆங்கிள் ரொம்ப கம்மியா தான் வச்சுக்கிறேன். இங்க தான் விழுது. சரியா? இப்ப நான் ஆங்கிள மாத்தி பார்க்கறேன். கொஞ்சம் நிக்க வைக்கிறேன். சரி, ஃபுல்லா 90 டிகிரில வச்சா என்ன ஆகும்? நம்ம மேலேயே தான் வந்துரும். மேல போயிட்டு டொப்புன்னு கிட்டயே வந்துரும். சரியா? இப்ப வேற என்ன பண்ணலாம்? கரெக்ட்டா எனக்கு இங்க பார் குடுத்துருக்காங்களா? இங்க அடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? அப்படியே ஒரு ஒரு ஆங்கிளா மாத்தி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகுனா அந்த இடத்துல வரும். கரெக்ட்டா? நம்ம இது எங்க யூஸ் பண்ணிருப்போம்? ஆங்கிரி பேர்ட் கேம் கூட இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தரனா கரெக்ட்டா வந்துருமா? இந்த மாதிரியாச்சும் வருமா? அப்படியே இது ஃப்ரண்ட்லயே வந்துருச்சு. சரி. இதுல நீங்க பண்ணணும். இப்ப நான் கேட்ட கொஸ்டின் அது எப்போ வந்து ரொம்ப தூரம் போய் விழும்னு கேட்டேன். அது என்ன ஆங்கிள் வரும்னா 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் 45 கரெக்டா 45 வச்சனா இப்ப அடிச்சேன்னு வச்சுக்கோ, இதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் போகும். சரியா? ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் 45 டிகிரில தான் போகும். சரியா? இப்ப இதோட டெரிவேஷன் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்தலாம். ப்ரொஜெக்டைல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரொஜெக்டைல் இஸ் த நேம் given to any body. எதெல்லாம் ப்ரொஜெக்டைல் சொல்லலாம்னா thrown into space. ஸ்பேஸ்ல த்ரோ பண்ணோம் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி. கொஞ்சம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தணும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு போர்ஸும் தரக்கூடாது. அதுக்கப்புறம் அது கிராவிட்டியால மட்டும் தான் போகணும். அதுல இன்ஜின் வச்சு ப்ரொபல் பண்றது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ப்ரொஜெக்டைல் இஸ் த நேம் given to any body which thrown into space with some initial velocity, moves thereafter under the influence of gravity alone without being propelled by engine. ஸோ நம்ம தூக்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோர்ஸும் தரக்கூடாது. அது கிராவிட்டி வச்சு மட்டும் தான் போகணும். அதான் வந்து ப்ரொஜெக்டைல் சொல்லுவேன். சரியா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஜாவலின் த்ரோ, பால் டிராப்டு ஃப்ரம் த ஏரோப்ளைன், அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் ரெண்டு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டன்சி, பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் மோஷன், வெர்டிகல் மோஷன், இந்த ரெண்டு மோஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹரிசாண்டலா போகுதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருக்கும். சரியா? யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருக்கும், ஆனா ஆக்சலரேஷன் இருக்காது ஹரிசாண்டல்ல. வெர்டிகல் மோஷன் கன்சிடர் பண்றப்ப இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது, ஆனா ஆக்சலரேஷன் இருக்கும். சரியா? ஆக்சலரேஷன் இருக்கும். சரியா? சோ இந்த ரெண்டும் இண்டிபெண்டா இருக்கும். சரி, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப ஒரு பில்டிங்ல நிக்கிறேன். இதான் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இங்க இருந்து நான் த்ரோ பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட கரெக்டா இப்படி த்ரோ பண்றேன், இன்னொரு ஆப்ஜெக்டா இங்க இருந்து டிரா பண்றேன். அப்ப இது நான் இது ஸ்ட்ரெயிட்டா இப்படியே வந்துடும். இந்த ஆப்ஜெக்ட் இப்படியே போயிட்டு இப்படி வந்து விடும். சரியா? இன்னும் கொஞ்சம் வெலாசிட்டி ஊத்தினா மேபி கொஞ்சம் தூரம் இங்க வரைக்கும் போகலாம். இப்ப நான் ரெண்டு கன்சிடர் பண்ணல, இதையும் இப்படி போட்டது,
இதுவும். இப்ப இது 2த்துல எது ஃபர்ஸ்ட் கீழ வந்து விழுந்திருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம என்ன நினைப்போம், இது இங்கே வந்து விழுந்துரும் அப்படின்னு நினைப்போம். அதான் தப்பு. 2மே ஒரே நேரத்துல ஒண்ணா தான் விழும். அதான் வந்து பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ். சரியா? சோ 2மே ஒரே டைம்ல தான் வந்து விழும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆங்குலர் ப்ரொஜெக்டைல டிரைவ் பண்ணிடலாம். சோ ஆங்குலர் ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாமா? சோ ஆங்குலர் ப்ரொஜெக்டைல் ANGULR ப்ரொஜெக்டைல் ஆங்குலர் ப்ரொஜெக்டைல். சரியா? ஆங்குலர் ப்ரொஜெக்டைல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயகிராம நல்லா டீப்பா பெருசா போட்டுக்கலாம். இப்ப இது பாத் ஃபார்வர்ட் இப்படி வரப்போகுது. நம்ம இப்ப அந்த சிமுலேஷன்ல பார்த்தோம்ல, இது மாதிரி தானே இருந்துச்சு. இப்ப நம்ம கொடுத்த வெலாசிட்டி எங்க வந்து எப்படி இருக்கும்னா இது மாதிரி இருக்கும். ஸோ நான் கொடுத்த வெலாசிட்டி இதான் u. நான் கொடுத்த வெலாசிட்டி u. சரியா? யூவா? இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும். இந்த யூவை இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் பிரிச்சு போட்டு போறேன். ஸோ இது கிரியேட் பண்ற ஆங்கிள் டீட்டா. இப்ப இந்த சைடு வர்றது u cos டீட்டா, இந்த சைடு வர்றது u sin டீட்டா. சரியா? ஹரிசாண்டல் டீட்டா இருக்கிற சைடு cos டீட்டா, டீட்டா இல்லாத சைடு sin டீட்டா. நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். எந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னா, சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்னாது இந்த டிஸ்டன்ஸ்னாது இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், இது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒய். சரி, அதே மாதிரி இந்த பாயிண்ட் தான் நான் ஹெச் மேக்ஸ். ஹெச் மேக்ஸ் இது ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேஞ்ச். ஸோ எந்த பாயிண்ட்ல எடுத்தாலுமே இப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது வெலாசிட்டி இப்படி போகும். ஸோ இங்கேயுமே இது இப்படி போயிடுச்சுன்னா விஎக்ஸ் விஒய். சரியா? ஸோ சப்போஸ் இங்க எதனா பாயிண்ட் எடுத்து நீ போட்டாலும் இது மாதிரி தான் இருக்கும். இது வி, இது விஎக்ஸ், இது விஒய். சரியா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பாத் ஃபாலோட் வந்து ட்ரெஜெக்டரி. ஃபர்ஸ்ட் ட்ரெஜெக்டரி ப்ரூஃப் பண்ணோம். ட்ரெஜெக்டரி, டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட், டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட், நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃபிளைட், டைம் ஆஃப் ஃபிளைட், நெக்ஸ்ட் ஹெச் மேக்ஸ் மேக்ஸிமம் ஹைட், நெக்ஸ்ட் ரேஞ்ச். சரியா? சோ இத்தனை பார்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சரியா? சோ இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம், ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வரலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ட்ரெஜெக்டரி ப்ரூஃப் பண்றேன். சோ ட்ரெஜெக்டரிக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட் எடுக்கணும். சோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். v = u + at எடுத்தா அப்படின்னா ஹரிசாண்டலா கன்சிடர் பண்றப்போ ஆக்ஸலரேஷன் இருக்காது. வெலாசிட்டி வந்து u னே எடுத்துக்கிறேன். சரியா? சோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி நம்ம என்ன எடுப்போம், இந்த டயகிராம்ல போட்ட ஞாபகம் இருக்கா? ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos θ. சரியா? சோ u cos θ ன்னு வரப்போகுது. ஆக்ஸலரேஷன் இருக்காது. சரியா? சோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணோம், xன்றத டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருப்போம். சரியா? சோ அந்த பாயிண்ட் பில x டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பேன். யூசுவலா வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைமா, டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா வெலாசிட்டி இன்டு டைம். சோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வெலாசிட்டிக்கு u cos θ ன்னு எடுத்துப்பேன், டைம் வந்து t ன்னு எடுத்துப்பேன். இதை அப்படியே வச்சுக்கோ. வேணும்னா இது வந்து t மட்டும் எடுத்தீங்கன்னா x/u cos θ. சரியா? இது முடிஞ்சுச்சா? இப்ப அதே மாதிரி வெர்டிகல் காம்போனன்ட் எடுத்தேன் அப்படின்னா, வெர்டிகல் காம்போனன்ட் அப்வர்ட்ல போகுது. சரியா? இனிஷியல்ல இப்படி அப்வர்ட்ல போகும். அப்ப v = u + at. அப்ப v = u க்கு பதிலா வரும் ஹரிசாண்டலுக்கு u sin θ ன்னு வந்துரும். a வந்து -g. இப்ப இந்த t க்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், v = u + at. t வந்து ஆக்சுவலா நம்ம இங்க இது எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதை அப்படியே கூட நான் ரஃப் பண்ணிட்டு என்ன பண்றேன், நம்ம y தான் கண்டுபிடிக்கணும். y தானே கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் y கண்டுபிடிக்கணும். அதுக்கு s = ut + of at ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதுல a தான் வந்து -g, t க்கு வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y ன்னு வந்துரும். ut u வந்து வெர்டிகல்ன்றதால u sin θ ன்னு வந்துரும். u sin θ, t க்கு பதில் இதை போட்டுக்கிறேன், x * u cos θ plus 1/2. a க்கு பதில் -g, t க்கு பதில் இதை போட்டோம்னா x² / u² cos² θ. சரியா? இப்ப இந்த u கேன்சல் ஆயிடும். y = x sin cos tan θ ன்னு வந்துரும். மைனஸ் என்ன போட்டுக்கலாம், g/2u² cos² θ × x². சரியா? சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னா, y = px - qx². p க்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னா
Pக்கு பதிலு tan theta இருக்கு. Qக்கு பதிலு G/2u² cos ஸ்கொயர் theta இருக்கு. சரியா? சோ இப்ப இததான் நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த ஈக்குவேஷன் தான் என்னதுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது மைனஸ். சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இது ஃபாலோட் வந்து பாரபோலா. சரியா? பாத் ஆஃப் ட்ரெஜெக்டரிக்கு இது சொன்னா போதும். புரிஞ்சா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் போட்டு அதை ரெண்டுத்துல மாத்தி மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணி பாரபோலா சொல்றதுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். இதை எப்படி ஷார்ட்டா பண்ணணும்னு பாருங்க. டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். நெக்ஸ்ட் என்ன தர? டைம் ஆஃப் ஃபுல் ஹைட், டைம் ஆஃப் ஃபிளைட். நெக்ஸ்ட் விஷயம் வேணும்னா இங்க போட்டுக்கலாம். இதை ஸ்பிளிட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச். இந்த 4 விஷயத்த எப்படி ஈஸியா பண்ணணும்ன்றத கிளியரா பாத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பி கைனமேட்டிக் 3 ஈக்குவேஷன்ஸ் தெரியுமா? அந்த 3 ஈக்குவேஷன் எடுத்து கடகடன்னு எழுதிடுங்க. இதுக்கு வந்து v is equal to u plus at. இதுக்கு வந்து s is equal to ut plus of at ஸ்கொயர். இங்க v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் equal to 2as. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே என்னதான் எடுப்பேன்னா வெர்டிகல் காம்பனன்ட் தான் எடுப்பேன். ஸோ வெர்டிகல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கிறேன். இதுக்குமே வெர்டிகல் தான் எடுக்க போறேன். ஸோ இதுக்குமே வெர்டிகல் தான் எடுப்பேன். இதுக்குமே வெர்டிகல். இதுக்கு ரேஞ்ச் மட்டும் தான் ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுப்பேன். சரியா? இப்ப இதை கிளியரா அப்சர்வ் பண்ணிக்கோ. வெர்டிகல் எடுத்தனா இப்ப டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டா கீழே இருந்து இங்க போறதுக்கு இங்க போகும்போது ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும்? b வந்து இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும்? எதுவுமே இருக்காது. 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0. இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கும்? வெர்டிகல்னா u sin theta, ஆக்சலரேஷன் வந்து -g. கரெக்டா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 is equal to u sin theta பிளஸ் தான் இந்த ஏக்கு பதில் மைனஸ் ஜிடின்னு வந்துட போகுது. ஸோ இது அந்த சைடு போச்சுன்னா gt is equal to u sin theta. சரியா? நம்மளுக்கு t மட்டும் தானே வேணும். t is equal to u sin theta by gன்னு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்து டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். ஸோ இந்த பொருளை இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னா u sin theta by g. இப்ப டைம் ஆஃப் ஃபுல் ஹைட்னா இங்க இருந்து இது ஃபுல்லா வரதுக்கு அப்ப நீ பொதுவாக சொல்லலாம் இங்க போறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா வரதுக்கும் எவ்வளவுதான் இருக்கும்? 2 செகண்ட்ஸ் தான். இது 2 டைம்ஸ் தான் வரப்போகுது. இங்குமே என்ன பண்ண போறேன்? டைம் ஆஃப் லைட்டா இந்த ஈக்குவேஷன். இப்ப இது ஆக்சுவலா வெர்டிகலா தான் கன்சிடர் பண்றோம். இதுல வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்னா இருக்காது. இந்த பொருள் இங்க இருந்து இங்க தான் வந்திருக்கு. ஹரிசாண்டலா மட்டும் தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. மேல எதனா போயிருக்கானா கிடையாது. ஸோ அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு எடுத்துப்பேன். u வந்து u sin theta தான் எடுக்க போறேன். a வந்து -g தான் அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி போறதால 0 is equal to u sin theta plus 1/2 minus g t ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? இந்த பார்ட் மைனஸா இருக்கா? அது இந்த சைடு எடுத்து வரும்போது பிளஸ் ஆயிடும். 1/2 gt ஸ்கொயர் is equal to u sin theta வருதா? u sin theta t. இந்த t இங்க இருக்கு பாரு. இந்த t u மட்டும் தான் ஆளு சப்ஸ்டியூட் பண்ணா இந்த t அப்படியே தான் இருக்கும். இப்ப ஒரு t போயிடும். ஒரே t மட்டும் தான் இருக்கு போகுது. இந்த 2 மேல போயிடும். 2u sin theta by g. புரிஞ்சா? கரெக்டா வந்துச்சா? இது 2u sin theta இது வெறும் u sin theta by g இது 2 டைம்ஸா இருக்கும். இப்ப மேக்ஸிமம் ஹைட்டுக்குமே என்ன தான் எடுக்க போறோம்? வெர்டிகல் காம்பவுண்ட் தான் எடுக்க போறோம்னு சொன்னா வெர்டிகல் காம்பவுண்ட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0 தான். இனிஷியல் வெலாசிட்டினா இருக்கும் u sin thetaன்னு இருக்க போகுது. ஆக்சலரேஷன் வந்து -g இருக்க போகுது. s வந்து மேக்ஸிமம் ஹைட். அப்ப இது 0 மைனஸ் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் thetaன்னு ஆயிடும். ஈக்குவல் டு அதான் இது ஸ்கொயர் பண்ணி போட்டேன். இதுவும் ஸ்கொயர் ஆச்சு. ஈக்குவல் டு 2 இன்டூ ஏக்கு பதில் -g, s வந்து h மேக்ஸ். சரியா? அப்ப மைனஸ் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta is equal to -2g h மேக்ஸ். சரியா? மைனஸ் கேன்சல் ஆயிடும். h மேக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன வரும்? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g அப்படியேதான் வந்துடும். சரியா? இப்ப ரேஞ்ச்னா டிஸ்டன்ஸ் கவர்டு தான். வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைமா, டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வேணும், அதான் ரேஞ்ச் அப்படின்னும் போது அதோட வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுத்திருக்கோம். அப்ப u வந்து u cos thetaன்னு வரப்போகுது. u cos theta டைம் வந்து என்ன வரப்போகுது? ஃபுல் டைம் 2u sin theta by gன்னு வரப்போகுது. சரியா?
அப்ப 2 u இருக்கு. 2 ஃபர்ஸ்ட் u ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். u ஸ்கொயர் 2 sin θ into cos θ by g. இப்ப இதோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2 sin θ cos θ ஐடென்டி sin 2 θ ன்னு எழுதலாம். 2 sin θ அது 2 sin θ into cos θ. அப்ப இதோட ஃபார்முலா ரேஞ்ச் r is equal to u ஸ்கொயர் இது மொத்தத்தையும் சேர்த்துதான் sin 2 θ by g. சரியா? சோ நம்மளுக்கு தேவையான விஷயம் இதுதான். சரியா? சோ இந்த 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. தேங்க்யூ.